How to sell your house effectively. Number ஒன், set the right price. உங்களோட நியர்பை ஏரியாவில் அந்த ஹவுசஸ்லாம் என்ன ப்ரைஸுக்கு வந்து செல் பண்ணுறாங்கன்ட்டுன்னு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட கன்சல்டிங் வாங்கிட்டு தென் உங்களுக்கான ஹவுஸோட ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணுங்கள். நம்பர் டூ, இன்வெஸ்ட் இன் கீ ரிப்பேர்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் நெசசரி ரிப்பேர்ஸ் பண்ணணுமோ அண்ட் லீக்கி ஃபேசட்ஸ் இல்லாட்டினா ப்ரோக்கன் டைல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தேவையான ரிப்பேர்ஸ்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருது இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் உங்களோட பையர்ஸ் உங்களோட ஹவுஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே. நம்பர் த்ரீ, மார்க்கெட் எஃபெக்டிவ்லி. ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சுட்டு உங்களோட மார்க்கெட் பிளேஸ் சைட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதன் மூலியமா கண்டிப்பாக நல்ல பையர்ஸை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நம்பர் ஃபோர், நெகோஷியேட் வைஸ்லி. ஸோ உங்களோட காஸ்டிங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் உங்களோட ஏஜென்ட் கிட்டேயோ இல்லை பையர் கிட்டேயோ நீங்கள் பேசுகிறப்போ ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் வச்சுறது இஸ் அ குட் ஆப்ஷன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த காஸ்ட். ஸோ உங்களுக்கான ஏஜென்ட்டுக்கான கமிஷன் அண்ட் உங்களுக்கான க்ளோசிங் காஸ்ட்னு ஒன்று நீங்கள் செட் பண்ணுறது இஸ் அன் ஐடியல் திங். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த காஸ்ட்டுக்கு கீழே போனீங்கன்னா இட் வில் பி அ லாஸ். ஸோ அந்த பர்டிகுலர் காஸ்டிங் ஃபேக்டரை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து உங்களோட ஹவுஸை செல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.